அர்ஜுன் மிகவும் பணக்காரன். ஒரு கிராமத்து பெண்ணை, அதுவும் ஒரு கிராமத்து முட்டாளை திருமணம் செய்ய அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனாலும் விதியின் பாதையால் அவனுக்கு ஒரு கிராமத்து பெண்ணுடனேயே திருமணம் நடந்து விடுகிறது. தன் மனைவி செல்வி மிக அழகாக இருப்பாள் என்பது அர்ஜுனுக்கு தெரியாது. திருமணமான முதல் நாளே அவன் தன் மனைவியிடம், நான் உன் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அர்ஜுன் சொன்னதை செல்வி அப்படியே ஏற்றுக்கொண்டாள். சென்னை நகரின் பிரபலமான தொழிலதிபர் அர்ஜுன். தன் கம்பீரமான தோற்றத்திற்கும் அலட்சியமான மனோபாவத்திற்கும் அவன் பெயர் பெற்றவன். அர்ஜுனின் பெற்றோர் அவன் குழந்தையாக இருக்கும்போதே காலமானார்கள். அதனால் அவனது தாத்தா ராமசங்கர் தான் அவனை வளர்த்து பெரிய ஆளாக்கினார். ராமசங்கருக்கு அர்ஜுன் மீது அளவற்ற பாசம் இருந்தது. ராமசங்கரின் பழைய நண்பர் கணேசன் என்பவர் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். கணேசனுக்கு செல்வி என்ற ஒரு பேத்தி இருந்தாள். கணேசனின் மகன் ஒரு விபத்தில் இறந்து போக சில ஆண்டுகளுக்கு பிறகு மருமகளும் காலமாகிவிட்டாள். இப்போது கணேசனின் உலகம் முழுவதும் அந்த பேத்தி செல்வி மட்டும்தான். இரண்டு நண்பர்களும் வருடந்தோறும் சந்தித்து பேசுவது வழக்கம். திடீரென கணேசின் உடல்நிலை மோசமடைந்தது. அதனால் தன் பேத்தி செல்வியின் எதிர்காலம் குறித்து அவர் கவலைப்பட தொடங்கினார். நண்பரின் உடல்நிலை பற்றி கேள்விப்பட்டு ராமசங்கர் அவரை பார்க்க வந்தார். அப்போது தன் பேத்தியை தன் பேரன் அர்ஜுனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக ராமசங்கர் வாக்கு கொடுத்தார். தன் வாழ்நாளிலேயே பேத்திக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று கணேசன் விரும்பினார். அதனால் விரைவிலேயே செல்விக்கும் அர்ஜுனுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது கணேசனின் கிராமத்தையும் அங்கிருந்த மக்களையும் பார்த்த அர்ஜுனுக்கு மிகுந்த எரிச்சல் ஏற்பட்டது. இந்த சின்ன கிராமத்து முட்டாள் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்களே என்று அவன் மனதில் சலித்து கொண்டான். அர்ஜுன் ஒரு முறை கூட செல்வியை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. திருமணம் முடிந்த மறுகணமே அந்த கிராமத்தில் இருந்து எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செல்ல அவன் துடித்தான். ராமசங்கர் தன் நண்பரிடம், செல்வியை நான் என் சொந்த பேத்தியை போலவே பாசத்துடன் கவனித்துக் கொள்வேன். அவளுக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்து கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு தன் பேத்தி ராமசங்கர் வீட்டில் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாள் என்று எண்ணி கணேசனும் நிம்மதியடைந்தார். அர்ஜுனும் ராமசங்கரும் செல்வியை சென்னைக்கு அழைத்து வந்தனர். அர்ஜுனின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்தது. அர்ஜுன் வீட்டுக்குள் காலடி வைப்பதற்கு முன்னரே அந்த வீட்டின் தலைமை சமையல்காரரான ராதாம்மா அவனை வழிமறித்து நிறுத்தினார். ராதாம்மா அர்ஜுனின் வீட்டில் சிறு வயதிலிருந்தே வேலை செய்கிறார். அதனால் ராதாம்மாவை அர்ஜுன் மிகுந்த மரியாதையுடன் நடத்துவான். அவன் அவரிடம் ஒருபோதும் சத்தமாக பேசியதில்லை. ராதாம்மா ஏதேனும் சொன்னால் அர்ஜுன் அதை கண்டிப்பாக கேட்பான். ராதாம்மா இருவருக்கும் ஆராத்தி எடுத்து வீட்டிற்குள் வரச் சொன்னார். அவ்வாறே இருவரும் புதுமண தம்பதிகளாக வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தனர். ராதா அம்மாவும் ராமசங்கரும் திருமணத்திற்கு பிறகு சில சடங்குகள் இருக்கின்றன, அவற்றை இப்போதே முடித்து விடுவோம் என்றார்கள். இதை கேட்ட அர்ஜுன் கடும் கோபமடைந்து, நீங்கள் வற்புறுத்தியதற்காக இந்த கிராமத்து பெண்ணை திருமணம் செய்ததே பெரிய விஷயம். இவளுடன் சேர்ந்து சடங்குகள் செய்வதெல்லாம் என்னால் முடியாது. உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்களே செய்து விட்டீர்கள். இனிமேல் என்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்று கத்தினான். செல்வி அப்போது முகத்திரை அணிந்திருந்ததால் அவள் முகத்தை யாரும் பார்க்கவில்லை. அர்ஜுனுக்கு செல்வியின் இருப்பு ஒரு முல்லை போல உறுத்தி கொண்டிருந்தது. ராமசங்கர் ராதா அம்மாவிடம் செல்வியை அர்ஜுனின் அறைக்கு அழைத்து செல்லுமாறு சொன்னார். உடனே அர்ஜுன் ராதா அம்மாவை தடுத்து நிறுத்தி, இந்த பெண் என் அறைக்குள் வரக்கூடாது. இவள் தன் முகத்தை கூட எனக்கு காட்டக்கூடாது. என்னால் முடிந்தவரை என் கண் எதிரிலேயே இருக்கக்கூடாது என்று இவளிடம் சொல்லிவிடுங்கள் என்று ஆணவத்துடன் சொன்னான். இதை அனைத்தையும் கேட்ட செல்வி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்களில் நீர் பெருகியது. தன் மனைவியின் முகத்தை கூட பார்க்காமல் அவளை தன் அறைக்குள் வரக்கூடாது என்று அர்ஜுன் தடுத்து விட்டான். தன் தவறு என்னவென்று செல்விக்கு புரியவில்லை. நான் செய்த பாவம் என்ன? செல்வி இழிவுபடுத்துவதை பார்த்த ராமசங்கர் மிகவும் வேதனைப்பட்டார். அவர் செல்வியை தன் வீட்டு மருமகளாக மரியாதையான வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தார்.
ஆனால் இங்கு தலைகீழாக நடந்துவிட்டதே. செல்வியை பார்த்து வருத்தத்துடன் ராமசங்கர், மன்னித்துவிடு பேத்தி, அவன் உன்னுடன் இப்படி நடந்து கொள்வான் என்று எனக்கு தெரியாது என்றார். செல்வி தன் கண்ணீரை துடைத்தபடி, தாத்தா, தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். ஒருவேளை என் விதிதான் இப்படி சரியில்லை போல. முதலில் என் பெற்றோரை இழந்தேன். பிறகு என்னை பாசத்துடன் வளர்த்த தாத்தா இப்போது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். இப்போது இந்த கல்யாணம். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று எனக்கு புரியவில்லை. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செய்தேனோ அதற்கு இந்த ஜென்மத்தில் கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கிறான் என்று மனமுருக சொன்னாள். அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. ராமசங்கர் ராதா அம்மாவிடம் சொல்லி செல்விக்கு வேறு ஒரு அறையை காட்டச் சொன்னார். ராதா அம்மா செல்வியை அறைக்கு அழைத்து சென்று, மருமகளே, அர்ஜுன் மோசமான பையன் இல்லை. இந்த திருமணத்தில் அவனுக்கு சம்மதம் இல்லை. அவ்வளவுதான். நான் உன் உடைமைகளை அனுப்பி வைக்கிறேன். நீ தயாராகி வா. அதுவரை நான் உனக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றார். செல்வி குளித்து புத்துணர்ச்சியுடன் திரும்பி வருவதற்குள் ராதா அம்மா அவளுக்கான உணவை அறைக்குள் கொண்டு வந்து விட்டார். செல்வியை பார்த்த ராதா அம்மா மிகவும் மகிழ்ச்சியடைந்து, செல்வி, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். அர்ஜுன் உன்னை பார்க்கவில்லை. ஒருவேளை பார்த்திருந்தால் அவன் உன்னை தன்னை விட்டு தள்ளியே வைத்திருக்க மாட்டான். சரி, சீக்கிரம் சாப்பிடு என்றார். செல்வி மெல்லிய குரலில், நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன். நீங்கள் வைத்துவிட்டு போங்கள் என்றாள். இது உன் தாத்தாவின் உத்தரவு. அதனால் சீக்கிரம் சாப்பிடு. எனக்கும் தூக்கம் வருகிறது என்றார் ராதாம்மா. தன்னால் யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்று எண்ணிய செல்வி சாப்பிட தொடங்கினாள். நான் உங்களை என்னவென்று அழைக்க வேண்டும் என்று ராதா அம்மாவிடம் அவள் கேட்டாள். உன் விருப்பம் மருமகளே, உன் மனதிற்கு தோன்றியதை சொல்லலாம் என்று ராதா அம்மா புன்னகையுடன் சொன்னார். சரி, நான் உங்களை அத்தை என்று அழைக்கிறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் வருகிறது என்றாள் செல்வி. சரி மருமகளே, இப்போது நீ தூங்கு. நீ மிகவும் சோர்வாக இருப்பாய் இல்லையா என்று சொல்லிவிட்டு ராதாம்மா அந்த அறையை விட்டு வெளியேறினார். அன்று நடந்த சம்பவங்களை நினைத்து செல்வி மிகவும் வருத்தமடைந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. அந்த வீட்டில் அவள் மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். தன் திருமணம் இப்படி அமையும் என்று செல்வி ஒருபோதும் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனாலும் செல்வி ஒரு முடிவு எடுத்தாள். தன் திருமணத்தை காப்பாற்றுவதற்காக தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் என்று அவள் உறுதி பூண்டாள். அடுத்த நாள் அதிகாலையிலேயே செல்வி எழுந்து குளித்து முடித்தாள். அழகான மெல்லிய நீல நிற புடவையுடன் அதற்கு பொருத்தமான நகைகளை அணிந்து தன் தலையில் செந்தூரத்தை இட்டு கொண்டாள். செந்தூரம் வைக்கும்போது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. செல்வி தயாராகி வீட்டின் பூஜை அறையில் வழிபாடுகளை முடித்தாள். பிறகு வீடு முழுவதும் தூபமிட்டு புகை போட்டாள். ராமசங்கர் எழுந்தபோது வீடு போல இல்லாமல் அது ஏதோ ஒரு கோயில் போல அமைதியாக இருந்தது. அவரது மனதிற்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. அர்ஜுன் எழுந்தபோது வீடு முழுவதும் தூப புகையும் அதன் நறுமணமும் நிறைந்திருந்தது. இதனால் அவன் மிகவும் எரிச்சலடைந்தான். ராதாமாவை கூப்பிட்டு, வீடு முழுவதும் ஏன் இவ்வளவு புகையாகவும் வாசனையாகவும் இருக்கின்றது என்று கேட்டான். அது மருமகள் காலையில் கோவிலில் பூஜை செய்து சாம்பிராணி போட்டாள். அதனால்தான் கொஞ்சம் புகையும் வாசனையும் இருக்கிறது என்றார் ராதாமா. அவளிடம் சொல்லுங்கள், பூஜை சடங்குகள் செய்ய வேண்டுமென்றால் செய்யலாம். ஆனால் இந்த வீடு முழுவதும் இவ்வளவு புகையும் வாசனையும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் தன் அறைக்குள் சென்றான். இதை செல்வியும் கேட்டுவிட்டாள். அவளுக்கு வருத்தமாக இருந்தாலும் அர்ஜுன் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். அதனால் செல்வி எதுவும் பேசவில்லை. அர்ஜுன் கோபமாக சொல்லிவிட்டு சென்றதை கேட்ட செல்வி எதுவும் பேசவில்லை. அமைதியாக நின்றிருந்தாள். இதற்கு பிறகு ராதாம்மா செல்வியின் முதல் சமையல் சடங்கை நடத்தினார். அன்றைய காலை உணவு செல்வி சமைத்ததுதான். முதல் சமையலில் அவர்கள் வழக்கப்படி இனிப்புக்காக பாயாசம் செய்திருந்தாள். அர்ஜுன் அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வந்தான். எல்லோரும் காலை உணவுக்கு உட்கார்ந்தனர். காலை உணவின் நறுமணம் மிகவும் நன்றாக இருப்பதை அர்ஜுன் உணர்ந்தான்.
செல்வி அர்ஜுன் முன் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்ததால் அர்ஜுனும் ராமசங்கரும் மட்டுமே உணவை சாப்பிடத் தொடங்கினர். அர்ஜுன் உணவு உண்டபடியே சமைத்தவரை பாராட்டி பேசினான். ஏனென்றால் அதற்கு முன் அவன் இவ்வளவு சுவையான காலை உணவை சாப்பிட்டதே இல்லை. செல்விதான் சமைத்தாள் என்ற உண்மையை அர்ஜுனிடம் சொல்ல வேண்டாம் என்று ராமசங்கர் சைகையால் ராதா அம்மாவை தடுத்து விட்டார். அர்ஜுன் சாப்பிட்டு மிகவும் நன்றாக இருந்தது, இவ்வளவு அருமையான உணவை இனிமேல் தினமும் அவரே செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினார். ராமசங்கரும் ராதா அம்மாவும் அவனை பார்த்து சிரித்து கொண்டனர். தான் சமைத்த உணவை அர்ஜுன் விரும்பி சாப்பிட்டது செல்விக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி சந்தோஷமாக இருந்தவர்களின் முகத்தில் திடீரென ஒரு அதிர்ச்சி உருவானது. ராமசங்கரின் தொலைபேசி ஒலித்தது. மறுமுனையில் பேசியவர் உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி என்று சொன்னதை கேட்டு ராமசங்கரின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. பதற்றத்துடன் என்ன கெட்ட செய்தி, சீக்கிரம் சொல்லுங்கள், என் மனம் ரொம்ப அடித்து கொள்கிறது என்றார். கணேசன் காலமாகிவிட்டார், நீங்கள் எல்லோரும் உடனே கிளம்பி வாருங்கள் என்று சொன்னதும் ராமசங்கர் மிகவும் கலங்கிவிட்டார். திருமணத்திற்கு முன்பே தான் செல்வியை பார்த்து கொள்வதாக தன் நண்பருக்கு ராமசங்கர் உறுதியளித்திருந்தார். ஆனால் அர்ஜுனோ அவளை தன் மனைவியாகவே ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டானே. ராமசங்கரின் கண்களில் கண்ணீர் தானாகவே வழிந்தது. ராதா அம்மாவும் செல்வியும் ராமசங்கரிடம் வந்து ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர் செல்வியை உடனே கிராமத்திற்கு புறப்படச் சொன்னார். இதை கேட்ட செல்வியும் அதிர்ச்சியடைந்தாள். வழியில் ராமசங்கர் கணேசனின் மறைவு குறித்து அர்ஜுனிடம் சொல்லிவிட்டார். செல்வியிடம் எதுவும் சொல்லவில்லை. இருப்பினும் அவளுக்குள் ஏதோ பெரிய துயரம் நடக்கவிருப்பது போல் ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. கார் செல்வி வீட்டின் முன் நின்றதும் வீட்டின் வெளியே இருந்த கூட்டத்தை பார்த்த செல்வி உள்ளே ஓடினாள். அங்கே தன் தாத்தாவின் உடலை பார்த்ததும் அவள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். செல்வி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அழுததால் ராமசங்கர் அவளை தேற்றி உன் இன்னொரு தாத்தா இன்னும் உன் கூடவே இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். ராமசங்கர் கணேசனின் இறுதி சடங்குகளை முறைப்படி நடத்தி முடித்தார். செல்வியின் அழுகை நிற்கவே இல்லை. அவள் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அதனால் மயக்கமடைந்து கீழே விழுந்தாள். மருத்துவர் வரவழைக்கப்பட்டு அவளுக்கு ஊசி போட்டதால் சிறிது நேரம் உறங்கி போனாள். சுமார் 6 மணி நேரம் கழித்து செல்விக்கு சுயநினைவு திரும்பியது. மீண்டும் அவள் அழத் தொடங்கினாள். இப்போது என்ன செய்வது என்றே அவளுக்கு புரியவில்லை. இந்த உலகில் அவளுக்கு என்று இருந்தவர் தாத்தா மட்டும்தான். இப்போது அவரும் அவளை விட்டு பிரிந்து விட்டார். ராமசங்கர் செல்வியை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இப்போது செல்வி அமைதியாகவே இருந்தாள். ராமசங்கரிடமோ ராதா அம்மாவிடமோ அவள் பேசவே இல்லை. நாள் முழுவதும் அவள் தன்னுடைய நினைவுகளிலேயே மூழ்கி இருந்தாள். செல்வியின் நிலைமையை பார்த்த ராமசங்கர் மிகவும் வருத்தமடைந்தார். அவர் ராதா அம்மாவை கூப்பிட்டு செல்வியை வெளியே எங்காவது அழைத்துச் செல்ல சொன்னார். ராதா அம்மா அவளிடம் மருமகளே, என்னுடன் வருகிறாயா? நான் சந்தைக்கு நிறைய பொருட்கள் வாங்க வேண்டும், எனக்கு உதவ முடியுமா ப்ளீஸ் என்று கேட்டார். செல்வி மெல்லிய குரலில் சரி போகலாம் என்றாள். சந்தைக்கு போவதாக சொல்லி ராதா அம்மா அவளை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் சிறிது நேரம் நடந்து சென்றனர். சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் பசி எடுக்க தொடங்கியது. ராதா அம்மா செல்விக்காக ஏதாவது கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். செல்வி கடற்கரையில் இருந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்தாள். சற்று தூரத்தில் ஒரு பெரிய மணல் திட்டில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனது தோற்றத்தை பார்த்தால் அவன் தற்கொலை செய்ய போகிறானோ என்று அவளுக்கு தோன்றியது. அவள் விரைவாக ஓடி அந்த திட்டின் மீது ஏறினாள். அங்கே பார்த்தபோது அந்த பையன் தன் போனில் போட்டோ எடுத்து கொண்டிருந்தான். செல்வி வந்தவுடன் அவன் மணல் திட்டை விட்டு இறங்கினான். செல்வி சில நிமிடங்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். தன் வாழ்க்கை பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அர்ஜுனோ தன் முகத்தை கூட பார்க்காமல் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். இப்போது அந்த வீட்டில் தான் எந்த அதிகாரத்துடன் இருப்பது என்று தெரியாமல் அவள் குழம்பினாள். ராமசங்கரின் வற்புறுத்தலுக்காக அந்த வீட்டில் அர்ஜுனின் மனைவியாக ஒரு அடையாளம் தெரியாத வாழ்க்கை வாழ்வது அவளுக்கு மிகவும் வேதனை அளித்தது.
இந்த கேள்வியிலேயே மூழ்கி இருந்த செல்வி அந்த மணல் திட்டை விட்டு இறங்க முயன்றாள். அவள் திரும்பி போகும் சமயத்தில் திடீரென அவள் கால் வழுக்கி தண்ணீருக்குள் விழுந்து விட்டாள். செல்விக்கு நீச்சல் தெரியாததால் அவளுக்கு தண்ணீரை கண்டாலே பயம். இப்போது இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று கூட அவள் நினைத்தாள். அதே கடற்கரையில் மற்றொரு இளைஞன் சூட் அணிந்தபடி நின்றிருந்தான். அவன் முகத்தில் ஒரு ஆணவமும் கம்பீரமும் தெரிந்தது. கடற்கரைக்கு எதிரே இருந்த பெரிய விடுதியில் ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கலாம் என்றும், கூட்டம் முடிந்த பிறகு புதிய காற்றுக்காக இங்கு வந்திருக்கலாம் என்றும் தோன்றியது. அவனுக்கும் தனது வாழ்க்கையின் பிரச்சனைகள் மனதை வருடுவது போல் இருந்தது. அப்போது அவன் ஒரு பெண்ணை பார்த்தான். அவள் நீல நிற சுடிதார் உடை அணிந்திருந்தாள். அவனை அறியாமலேயே அவள் மீது அவன் பார்வை நிலைத்தது. அப்போது அந்த பெண் திடீரென்று தண்ணீரில் விழுந்தாள். இதை பார்த்ததும் அந்த இளைஞன் தன் கோட்டை கழட்டி எறிந்துவிட்டு ஓடிச் சென்று தண்ணீரில் குதித்தான். அந்த பெண்ணை காப்பாற்றினான். தண்ணீருக்குள் சென்றதால் அந்த பெண் மயங்கி விட்டிருந்தாள். அந்த இளைஞன் அவனை வெளியே கொண்டு வந்து சிறிது தூரத்தில் படுக்க வைத்து அவள் வயிற்றை அழுத்தி தண்ணீரை வெளியேற்ற முயன்றான். அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த இளைஞன் தன் சுய நினைவையே இழந்தான். அந்த பெண் வேறு யாருமல்ல, செல்விதான். அந்த பௌர்ணமி இரவில் செல்வியின் நீல நிற உடையும் அவளது மாநிற மேனியும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அந்த இளைஞன் அவளை வெறித்து பார்த்தபடியே இருந்தான். ஏனென்றால் செல்வி அவ்வளவு அழகாக தெரிந்தாள். அவளது ஈரம் நிறைந்த முடி அவள் முகத்தில் வந்து விழுந்தது. அதை பார்த்த அந்த இளைஞன் நடுங்கும் கைகளால் அந்த ஈரமான முடியை அவள் முகத்திலிருந்து விலக்கினான். அப்போது அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. அந்த கடற்கரையிலிருந்து மருத்துவமனை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அதனால் அந்த இளைஞன் தன் நண்பரான ஒரு மருத்துவரை அழைத்தான். அவரை அங்கிருந்த விடுதிக்கு வர சொல்லி நடந்ததை சொன்னான். அந்த இளைஞன் ஒரு அறையை பதிவு செய்து ஒரு பெண் பணியாளரின் உதவியுடன் செல்வியின் ஆடைகளை மாற்றினான். அப்போதுதான் அவளுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கும். அதற்குள் மருத்துவரும் வந்துவிட்டார். அவர் செல்வியின் காயங்களுக்கு மருந்திட்டு அவளது காய்ச்சல் குறைய ஒரு ஊசியும் போட்டார். அந்த இளைஞனின் நண்பர் அவளது தலையின் மீது ஈர துணியை வை, இதனால் அவளது காய்ச்சல் சீக்கிரம் குறையும் என்று சொன்னார். அந்த இளைஞன் பணியாளர்களை அழைத்து மருந்துகளை வரவழைத்தான். பிறகு தன் நண்பனை வெளியே விட்டுவிட்டு வந்தான். செல்வியின் அருகாமை அந்த இளைஞனுக்கு ஒரு ஆறுதலை தந்தது. இரவு முழுவதும் அவள் தலை மீது ஈர துணியை வைத்தபடியே இருந்தான். அதனால் செல்வியின் காய்ச்சல் குறைந்தது. செல்வியின் காய்ச்சல் குறைந்த பிறகு அந்த இளைஞனும் அதே அறையில் இருந்த சோபாவில் அமர்ந்தபடியே தூங்கிவிட்டான். விடிந்த பிறகு செல்விக்கு சுயநினைவு வந்தது. தான் ஒரு விடுதி அறையில் இருப்பதை கண்டு அவள் முதலில் பயந்தாள். ஆனால் சற்று யோசித்த போது அந்த இளைஞன் தனக்கு உதவியது மங்களாக அவளுக்கு நினைவு வந்தது. செல்விக்கு இன்னும் முழுமையாக சுயநினைவு திரும்பவில்லை. அதனால் அவள் அந்த இளைஞனை உற்று பார்க்கவில்லை. ஆனால் அவன்தான் தனக்கு உதவினான் என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்தது. செல்வி அந்த இளைஞனுக்கு நன்றி சொல்ல விரும்பினாள். அதனால் சற்று முற்றும் பார்த்தாள். அப்போது அறையில் இருந்த சோபாவில் அந்த இளைஞன் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள். அவனது முகம் வேறு பக்கமாக இருந்ததால் அவளால் பார்க்க முடியவில்லை. செல்வி படுக்கையிலிருந்து எழுந்து அந்த இளைஞனின் அருகில் சென்றாள். அவனது முகத்தை பார்த்ததும் அவளுக்கு சுயநினைவு பறந்தது. அந்த இளைஞனை பார்த்து செல்வி திகைத்து போனாள். ஏனென்றால் அவன் வேறு யாருமல்ல, அவளுடைய கணவன் அர்ஜுன் தான். செல்வி அவனை பார்த்ததும் ஒரு கணம் பயந்தாலும் அவளுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. நேற்று இரவு தனக்கு உதவியது வேறு யாருமல்ல, தன் கணவன்தான் என்பதில் அவளுக்கு நிம்மதி ஏற்பட்டது. செல்வி அர்ஜுனின் முன் செல்ல விரும்பவில்லை. அதனால் அவள் ஒரு கடிதத்தை எடுத்து அதில் எழுதி படுக்கைக்கு அருகில் இருந்த அலமாரியின் மீது வைத்தாள். செல்வி தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டாள். இங்கு ராதா அம்மா திரும்பி வந்தபோது கடற்கரையில் செல்வி இல்லை. அதனால் அவர் மிகவும் கவலைப்பட்டார். ராதா அம்மா செல்வியை நிறைய தேடியும் அவள் கிடைக்கவில்லை. இறுதியாக அவர் ராமசங்கரிடம் செல்வியை காணவில்லை என்று சொன்னார். ராமசங்கரும் அதிர்ச்சியடைந்தார். தன் நண்பரான ஒரு கமிஷனருக்கு செல்வியின் புகைப்படத்தை அனுப்பி
யாருக்கும் தெரியாமல் அவளை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கமிஷனரும் தன் ஆட்களை தேடச் சொன்னார். ஆனால் செல்வியை கண்டுபிடிக்க முடியவில்லை. செல்வி வீட்டிற்கு திரும்பி வந்தபோதுதான் ராமசங்கருக்கும் ராதா அம்மாவுக்கும் உயிரே வந்தது. அவள் எங்கே போனாள் என்று கேட்டனர். அதற்கு பதிலாக செல்வி நேற்று இரவு நடந்த எல்லா விஷயங்களையும் கூறினாள். ராமசங்கர், நீ நன்றாக செய்தாய் பேத்தி. நீ சொன்னதை நல்லபடியாக மறைத்து விட்டாய். அவனுக்கு உன் அழகின் மீது அன்பு வரக்கூடாது, உன் நற்குணங்களின் மீதுதான் அன்பு வர வேண்டும் என்று சொன்னார். அங்கு அர்ஜுன் எழுந்ததும் செல்வியை தேடினான். ஆனால் அவள் அங்கு இல்லை. அப்போது படுக்கைக்கு அருகில் ஒரு குறிப்பு கடிதம் இருந்ததை கண்டான். அதில் எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. உங்கள் இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது. செல்வி சென்றது அர்ஜுனுக்கு வருத்தம் அளித்தது. அவளை பிரிந்து சென்றது அவனுக்கு சரியாக தோன்றவில்லை. செல்வி மீது அர்ஜுனுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. இப்போது அவன் அவளை மீண்டும் ஒரு முறை சந்திக்க விரும்பினான். அர்ஜுன் செல்வியை முதன்முறையாக பார்த்தபோதே அவள் தனக்கு மிகவும் பரிச்சயமானவள் போல தோன்றினாள். அவள் எனக்கு ரொம்ப நாட்களாக தெரிந்தவள் போல இருக்கிறதே என்று அர்ஜுன் உணர்ந்தான். ஆனால் அவன் அவளை முதன்முறையாகத்தான் பார்த்தான். அதனால் அவள் ஏன் இவ்வளவு பரிச்சயமாக தெரிகிறாள் என்ற யோசனையில் ஆழ்ந்தான். அர்ஜுன் தன் உதவியாளருக்கு தொலைபேசி செய்து, நேற்று இரவு கடலில் விழுந்த அந்த பெண்ணை கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டான். அர்ஜுன் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவனுக்கு வீட்டில் அதே பெண்ணின் நறுமணம் வந்தது. செல்வி வந்ததிலிருந்து தினமும் காலையில் அதுதான் வரும். அர்ஜுன் முதலில் புன்னகையுடன் தன் அறைக்குள் சென்றான். அர்ஜுன் செல்வி திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அதனால் அர்ஜுன் வீட்டில் செல்வி இருப்பதை உணரத் தொடங்கினான். அவள் வீட்டில் நன்றாக இருக்கிறாள் என்று அவன் திருப்தியடைந்து கொண்டான். இந்த 6 மாதங்களில் செல்வி சமைக்கும் உணவு அவனுக்கு பழக்கமாகிவிட்டது. செல்வி உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் அர்ஜுனுக்காக நிச்சயம் சமைப்பாள். வீட்டின் மொத்த சூழ்நிலையையும் பார்த்து அர்ஜுனால் செல்வியின் இருப்பை வீட்டில் உணர முடிந்தது. இருவருக்கும் இடையே ஒரு விதமான அன்பு பிணைப்பு மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அர்ஜுனின் அத்தை அனாமிகா தன் மகன் திலீப்புடன் வீட்டிற்கு வந்தாள். அனாமிகா தன் தந்தையான ராமசங்கர் காலில் விழுந்து வணங்கினாள். பின்பு, அப்பா, எந்த கிராமத்து முட்டாள் பெண்ணை என் அர்ஜுனுக்கு கட்டி கொடுத்தீர்கள்? அர்ஜுனுக்கு இவள் ஒருத்திதான் கிடைத்தாளா என்று தன் சலிப்பை வெளிப்படுத்தினாள். ராமசங்கர் புன்னகையுடன், செல்வி மிகவும் நல்ல பெண். நீ ஒரு முறை அவளுடன் பழகி பார்த்தால் அர்ஜுனுக்கு நீதான் மிகச் சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாய் என்று நீயே சொல்வாய் என்றார். ராமசங்கர் செல்வியை குரல் கொடுத்து அழைத்தார். செல்வி சமையலறையிலிருந்து தன் கைகளை துடைத்தபடி வெளியே வந்தாள். செல்வியை பார்த்த அனாமிகா திகைத்து போனாள். என்ன ஒரு அழகு இந்த பெண்ணுக்கு என்று மனதிற்குள் வியந்து கொண்டாள். செல்வி புடவை அணிந்திருந்ததால் அவள் தலை மீது முக்காடு போட்டிருந்தாள். அனாமிகாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அனாமிகாவின் மகன் திலீப் செல்வியை தவறாக பார்க்க தொடங்கினான். திலீப் தன்னை பார்ப்பது செல்விக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. செல்வி அனாமிகாவை பார்த்து தலை மீது முக்காடு போட்டு அவர் காலில் விழுந்து வணங்கினார். அனாமிகா முகத்தை சலித்து கொண்டு, சௌபாக்கியத்துடன் இருந்தாலும் என் அர்ஜுனுக்கு உன்னை போன்ற ஒரு கிராமத்து படிக்காத மனைவியை திருமணம் செய்து வைத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று அலட்சியத்துடன் சொன்னாள். செல்வி புன்னகையுடன், அத்தை, உங்கள் பார்வையில் கிராமத்து படிக்காத பெண் என்றால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீர்களா? நான் இங்கு வந்ததிலிருந்து இதே பேச்சைத்தான் கேட்டு கொண்டிருக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள். அனாமிகா ஆணவத்துடன், உன்னை போன்ற பெண்ணுக்கு ஆங்கிலத்தில் பேசவும் தெரியாது. மற்றவர்களுடன் எப்படி பழக வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எழுந்து பேச வேண்டும் என்றும் தெரியாது. பார்த்தால் எப்போதுமே புடவையை கட்டிக்கொண்டு தலை மீது முக்காடு போட்டுக்கொள்கிறாய். புடவையே உன் உலகம். உன் கணவர் பெரிய பிசினஸ்மேன். அவர் மனைவி உன்னை போல் படிக்காதவளாக இருந்தால் அவர் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? என் அர்ஜுனுடன் 2 நிமிடங்கள் பேசுவதற்காக 1000 பெண்கள் காத்து கிடக்கிறார்கள். என் அர்ஜுனுக்கு அத்தனை கௌரவம் இருக்கிறது என்று பேசினாள்.
அனாமிகாவின் பேச்சை கேட்ட செல்விக்கு சிரிப்பு வந்தது. அவள் மிகவும் பணிவுடன், அத்தை, வெறும் ஆங்கிலத்தில் பேசுவதாலோ சிறிய ஆடைகளை அணிவதாலோ மட்டும் யாரும் நாகரிகமான நகரத்து பெண்கள் ஆகிவிட முடியாது. ஒரு பெண் தனது குடும்ப பொறுப்புகளையும் தன் ஒழுக்க நெறிகளையும் அறியாத வரை நகரத்து வாசியாக மாட்டாள். நம் குடும்பத்தின் முன் நாம் மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஆங்கிலம் என்பது ஒரு மொழியே, தேவைப்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்றாள். மேலும், அத்தை, உங்கள் தகவலுக்காக ஒன்றை சொல்கிறேன். நான் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். அதனால் நான் படிக்காதவளும் இல்லை என்று தன் முகத்தில் புன்னகை குறையாமல் அனாமிகாவிடம் கேட்டாள். அத்தை, உங்களுக்கு என்ன வேண்டும்? டீயா அல்லது காஃபியா? அனாமிகா எரிச்சலுடன், இஞ்சி போட்டு சூடான காய்ச்சலான டீ வேண்டும். என் தலை ரொம்ப வலிக்கிறது என்றாள். சரி என்று சொல்லிவிட்டு செல்வி திலீப்பிடமும் என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டு சமையலறை நோக்கி சென்றாள். அர்ஜுன் மேலே இருந்து இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு அலுவலக நேரம் ஆகிவிட்டது. அதனால் அவன் கீழே இறங்க தயாரான போது அத்தையின் சத்தம் கேட்கவே அவன் நின்று இருவரின் உரையாடலையும் கவனித்தான். அர்ஜுன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை படர்ந்தது. உடனே அவன் விரைவாக டைனிங் டேபிளில் காலை உணவு சாப்பிட அமர்ந்தான். ராதா அம்மா அனைவருக்கும் காலை உணவு பரிமாறினார். ராமசங்கர் அர்ஜுனிடம், நான் என் நண்பரின் பேரன் திருமணத்திற்காக 3 நாட்களுக்கு சென்று வருகிறேன். நீ செல்வியை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அர்ஜுனும் தலையசைத்து ஒப்புதல் அளித்தான். அனாமிகா மற்றும் திலீப்பிடமும் சொல்லிவிட்டு அர்ஜுன் அலுவலகத்துக்கு புறப்பட்டான். அர்ஜுன் வேலையில் மூழ்கி மாலை ஆனது. சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தபோது ஒரு அவசரமான கூட்டம் வந்தது. கூட்டம் முடிவதற்குள் இரவு ஆகிவிட்டது. எங்கே இருந்தாலும் அர்ஜுனுக்கு செல்வியின் மீது ஏதோ ஒரு வித கவலை இருந்தது. அவளை தனக்கு பிடிக்காவிட்டாலும் அவள் தன் பொறுப்பு என்பதை அவனால் மறுக்க முடியவில்லை. சுமார் இரவு 11 மணி இருக்கும். அர்ஜுன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அதனால் செல்வி தன் அறைக்கு சென்று ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்தாள். அவள் தன் அறையின் பூட்டை போட சென்றபோது திடீரென திலீப் தன் கையை இடையில் வைத்து தடுத்தான். செல்வி கதவை திறந்ததும் திலீப் சட்டென்று அறைக்குள் நுழைந்தான். நீங்கள் இங்கே இந்த நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று செல்வி கேட்டாள். அட அண்ணி, நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அண்ணி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் யாருடைய மனமும் மயங்கி போகும். உன் முட்டாள் கணவன் உன்னை போன்ற ஒரு அழகிய மனைவியை விட்டுவிட்டு பிரம்மச்சாரி போல் இருக்கிறான். நான் உன் அழகை ரொம்ப ரசிப்பவன் என்று சொல்லிவிட்டு செல்வியின் தோள்களை பிடித்து அவன் நெருக்கினான். திலீப்பின் பிடியிலிருந்து விடுபட செல்வி போராடினாள். ஆனால் அவள் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் திலீப் செல்வியிடம் வலுக்கட்டாயமாக நடந்து கொள்ள முயன்றான். திலீப் அவளை மிகவும் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். என்ன செய்வது என்று செல்விக்கு புரியவில்லை. அவளது கண்களில் இருந்து வெள்ளம் போல கண்ணீர் வழிந்தது. திலீப்பின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் பின்னால் நகர்ந்தாள். செல்வி அறையின் சுவருடன் ஒட்டி நின்றாள். மேலும் பின்னால் செல்ல வழியே இல்லை. இந்த ராட்சசனிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி அவள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள். செல்வி அருகில் ஒரு பூஜாடி வைத்த மேசை இருந்தது. செல்வி அந்த பூஜாடியை எடுத்து திலீப்பின் தலையில் ஓங்கி அடித்தாள். இதனால் அவன் பிடி தளர்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செல்வி அறை கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். ஓடும்போது ஒருவருடன் மோதினாள். செல்வி எழுந்து பார்த்தபோது மோதியவர் வேறு யாருமல்ல, அவளுடைய கணவர் அர்ஜுன் தான். அர்ஜுன் செல்வியை பார்த்து பதற்றமடைந்தார். என்ன ஆச்சு செல்வி, எல்லாம் சரியா? ஏன் இப்படி வீட்டிலிருந்து ஓடி வருகிறாய் என்று கேட்டான். செல்வி சொல்ல வருவதற்குள் அனாமிகா விரைவாக வந்து பேச்சை மாற்றிவிட்டாள். செல்வி மீது பழி போட்டு, இந்த பெண் என் திலீப்பின் மீது ஆசை வைத்து விட்டாள். உனக்கு தெரியும் என் திலீப் எவ்வளவு அப்பாவி என்று. இந்த குழந்தையை பார், உன்னை பார்த்தவுடன் பாவமாக நடிக்கிறாள். அர்ஜுன், இப்படிப்பட்ட பெண் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீயே இவளை வீட்டை விட்டு தள்ளிவிடு என்று சொன்னாள். செல்வி அழுது கொண்டே, நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. அர்ஜுன், என்னை நம்புங்கள். திலீப் அண்ணாதான் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார்.
நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த பூஜாடியை அவர் தலையில் அடித்துவிட்டு ஓடி வந்தேன் என்றாள். நிறுத்து, ரொம்ப பேசுற. என் பையன் மீது பழி போடுவதை நிறுத்திக்கொள். இல்லையென்றால் என்னிடம் இருந்து மோசமானதை பார்ப்பாய் என்று அனாமிகா மிரட்டினாள். அப்போது அர்ஜுன் கத்தி, போதும், நிறுத்துங்கள் அத்தை. செல்வி எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அவள் மீது இவ்வளவு பெரிய பழி போடுகிறீர்கள். உங்கள் பையன் செய்த தவறுக்காக நீங்கள் அவனை கன்னத்தில் அறைந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் செல்வி மீது பழி போடுகிறீர்கள். பரவாயில்லை அத்தை, நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் திலீப்பின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். நீயும் திலீப்பும் இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கத்தினான். என்ன, நீ உன் அத்தையிடம் இப்படியா பேசுவாய்? அதுவும் இன்று வந்து சேர்ந்த இந்த 2 காசு பெண்ணுக்காகவா என்று அனாமிகா சத்தமிட்டாள். போதும், நான் இனிமேல் இந்த வீட்டில் காலடி வைக்க மாட்டேன். வா திலீப் என்றாள். அர்ஜுன் திலீப்பை தங்க சொன்னான். பிறகு செல்வி, திலீப்புக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனையை நீ கொடுக்கலாம் என்றான். செல்வி ஒரு முறை அர்ஜுனை பார்த்துவிட்டு திலீப்பின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை கொடுத்தாள். நான் உன் அண்ணி, நீ உன் அண்ணியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாய். இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்தினாள். திலீப்பும் அனாமிகாவும் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினர். ராதா அம்மா விரைந்து வந்து செல்வியை தாங்கி பிடித்து அறைக்குள் அழைத்துச் செல்ல முயன்றார். ஆனால் அர்ஜுன் ராதா அம்மாவை தடுத்தான். அர்ஜுன் செல்வியை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் செல்வி உள்ளே செல்ல தயங்கினாள். இதை பார்த்த அர்ஜுன் அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் படுக்க வைத்தான். பின் அர்ஜுன் முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தான். செல்வியிடம் வந்து அவள் அருகில் அமர்ந்தான். செல்வியிடம் காயங்களுக்கு மருந்து தடவினான். இதனால் செல்வி சிறிது தயங்கினாலும் அர்ஜுன் அதை பொருட்படுத்தவில்லை. மருந்து தடவிய பிறகு அர்ஜுன் செல்வியிடம், நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல்லுங்கள் என்றாள் செல்வி. நான் கல்லூரி காலத்தில் ஒரு பெண்ணை மிகவும் காதலித்தேன். காதலர் தினத்தன்று அவளிடம் என் காதலை சொன்னேன். அவளும் ஏற்றுக்கொண்டாள். காலப்போக்கில் எங்கள் காதல் வளர்ந்தது. கல்லூரி இறுதியாண்டு வந்தது. தேர்வு நெருங்கிவிட்டதால் இருவரும் அதிகம் சந்திக்கவில்லை. தேர்வு முடிந்த ஒரு நாள் நான் அவளுக்கு ஆச்சரியம் கொடுக்க அவள் வீட்டிற்கு சென்றேன். வீட்டின் வெளியே பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதனால் அவள் வீட்டில் இல்லை என்று நினைத்தேன். அவளுக்கு அழைப்பு விடுத்த போது தொலைபேசி வீட்டுக்குள் ஒலிப்பதை கேட்டேன். ஒரு கணம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் மனதை தேற்றிக் கொண்டு வீட்டின் அருகில் இருந்த ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேன். அந்த பெண் வேறு ஒரு பையனுடன் காதல் பேச்சை பேசிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்தவுடன் என் மூளையே வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. அன்று முதல் நான் எந்த பெண்ணையும் நம்ப போவதில்லை என்று முடிவெடுத்தேன் என்று அர்ஜுன் தன் கதையை தொடர்ந்தான். என் திருமணமும் உன் திருமணமும் நடந்தபோது நீயும் என் முன்னாள் காதலியை போலத்தான் இருப்பாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ என் கருத்தை மாற்றிவிட்டாய். நீ வீட்டில் பூஜை செய்வது, எனக்கு சமைத்து கொடுப்பது, தாத்தாவை பார்த்து கொள்வது, நீ பேசும் விதம் கூட என்னை ஈர்த்தது. ஆனால் என் உணர்ச்சிகளை நான் அடக்கி அதன் மீது கோபத்தின் முகமூடியை போட்டிருந்தேன். உன் மீது நான் அக்கறை காட்டுவது வெறும் பொறுப்பு மட்டுமே என்று நான் எப்போதும் நினைத்தேன். ஆனால் அந்த பொறுப்பு தான் என்னை உன்னுடன் மேலும் நெருங்க செய்தது. ஒரு திருமணமான வாழ்க்கையின் அடிப்படை ஒன்றாக இருப்பது மற்றும் பொறுப்புணர்ச்சி தான் என்று நினைக்கிறேன். செல்வி, நான் தவறு செய்துவிட்டேன். நான் மன்னிப்பு கேட்க தகுதி இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான். செல்வி கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளமாக பாய்ந்தது. அவள் எப்போதும் தன் அர்ஜுன் உடனான உறவு சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினாள். அர்ஜுன் செல்வியை தன் கைகளுக்குள் அணைத்து, இன்று வரை நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் என்னை மன்னித்து விடு. இனிமேல் நாம் இருவரும் புதிதாக நம் உறவை தொடங்குவோம். செல்வி, நீ எனக்கு துணையாக இருப்பாயா என்று கேட்டான். செல்வி குறும்புடன், என்னை உங்கள் முழு வாழ்க்கையிலும் தாங்கிக் கொள்வீர்கள் என்று வாக்குறுதி அளித்தாள் என்றாள். அர்ஜுன் தன் முகத்தில் ஆழ்ந்த புன்னகையுடன், என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் மிகவும் நேசிப்பேன் என்று சொன்னான். இன்று அர்ஜுன் மற்றும் செல்வியின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவை இருவரும் தங்கள் இலக்கை அடைந்த மகிழ்ச்சிக்கான கண்ணீர். இவ்வளவு நடந்த பிறகும் செல்வி முக்காட்டை அகற்றவில்லை. செல்வி,
நான் உன்னை கேட்க வேண்டியது ஒன்று உள்ளது. நான் இப்போது உன் முக்காட்டை அகற்றலாமா என்று அர்ஜுன் கேட்டான். அதற்கு செல்வி, ஆமாம், நீங்கள் ஒரு நாள் என் முக்காட்டை நீக்குவீர்கள் என்பதற்காகத்தான் நான் இதை இவ்வளவோ நாட்களும் போட்டிருந்தேன். இப்போது என் முகத்தை உங்களுக்கு காட்ட முடியும் என்றாள். அர்ஜுன் செல்வியின் முக்காட்டை நீக்கியதும் செல்வியை பார்த்து திகைத்து போனான். என்ன ஆச்சு அர்ஜுன்? நீங்கள் என்னை இதற்கு முன்பே எங்கோ பார்த்தது போல இருக்கிறதா என்று செல்வி கேட்டாள். சிறிது நேரம் கழித்து அர்ஜுன், இப்போது எனக்கு புரிகிறது. நீ எனக்கு முகம் காட்ட விரும்பவில்லை என்பதால் தான் அன்று நீ திடீரென்று அங்கிருந்து சென்று விட்டாய் என்று சொன்னான். அர்ஜுன் செல்வியை அணைத்து கொண்டான். 3 நாட்களுக்கு பிறகு தாத்தா திரும்பி வந்தபோது வீட்டில் இருந்த சூழ்நிலையை பார்த்து ஆச்சரியமடைந்தார். செல்வி முக்காடில்லாமல் வீட்டில் சுற்றி கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு விதமான புது பொலிவு இருந்தது. இதை பார்த்த தாத்தாவுக்கு அர்ஜுன் மற்றும் செல்விக்கும் இடையே எல்லாம் சரியாகிவிட்டது என்று புரிந்தது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.